சென்னை எண்ணூரில் நடந்த கொலை வழக்கில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி கைது செய்யப்பட்டார் என்றால் எஸ்ஐஆர் படிவத்தால் இவர் சிக்கியிருக்கிறார். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் சோலமன். வணக்கம் சோலமன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை எண்ணூரில் கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த கொலை வழக்குல தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி தற்போது எஸ்ஐஆர் படிவத்தின் மூலமாக சிக்கியிருக்கிறார். இந்த சம்பவமானது அங்கு எண்ணூர்ல நடந்திருக்கிறது. குறிப்பாக ராஜேந்திரன் என்பவர் தான் இங்க எண்ணூர்ல இருக்கும்போது ஒரு பாலியல் தொழில ஈடுபட்ட போது அப்போது அங்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவருடன் ஏற்பட்ட தகராறுல அவர் அந்த வாடிக்கையாளரை அடித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்த பின்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில அந்த ராஜேந்திரன் என்பவர் தலைமறைவாக இருந்து வந்திருக்கிறார். அவரை தனிப்படை அமைத்து பல இடங்கள்ல எண்ணூர் போலீசார் தீவிரமாக தேடியும் அந்த நபரை கண்டுபிடிக்க முடியாத நிலையே ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சமீப நாட்களுக்கு முன்னதாக இந்த எஸ்ஐஆர் படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும் என தமிழகம் முழுவதுமே அது இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழகத்துல இதனோட படிவங்களும் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த படிவத்துல 2002ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் வாக்களித்தவர்களோட அந்த விவரங்கள் பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அப்போது அந்த ராஜேந்திரன் என்பவரோட மகன் அதுல குறிப்பிடும் போது அதனோட பெயர் ராஜேந்திரன் என குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ராஜேந்திரன் கடலூர் மாவட்டத்துல இருப்பது தெரிய வந்ததுக்கு அடுத்து பல ராஜேந்திரன் அந்த கடிதத்துல அதுல குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில கடலூர்ல 7 ராஜேந்திரன் அதுல இருந்த நிலையில போலீசார் ஒவ்வொருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போதுதான் இந்த ராஜேந்திரன் என்பவர் பெயரை மாற்றிக்கொண்டு பெங்களூர்ல பதுங்கி இருப்பது அவரது மகன் மூலியமாக போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் மதம் மாறி அதன் பின்னர் ரஃபீக் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு அவர் பெங்களூர்ல சுற்றி திரிந்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அவர் துவா ஓதக்கூடிய அந்த தொழிலை பார்த்து வந்ததாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ராஜேந்திரனை போலீசார் கைது செய்து தனிப்படை போலீசார் எண்ணூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான முழு தகவல்களையும் போலீசார் இன்னும் கூடிய விரைவில் அளிக்க இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சோலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.